வணக்கம் மக்களே, நண்பர்களே. குப்பன்சி யூஸ்டு ஆடியோ சிஸ்டம் ராணிப்பேட்டிலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு தகவல் சொல்லணும்னு தான் இந்த வீடியோ போடுறேங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ அரசியல் எப்படி சொல்கிறது, அரசியல் ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்னென்னா மும்மொழி கொள்கை, மும்மொழி மொழி கல்வி பற்றி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போது நம்ம ராணிப்பேட்டிலேருந்து பெங்களூர் போனீங்கன்னா ஒரு 225 கிலோமீட்டர் அந்த ஊர் போயிடலாம். சென்னையிலேருந்து போனால் ஒரு 325-350 கிலோமீட்டருங்க, நம்ம பெங்களூர் போயிடலாம். அங்கே நம்ம தமிழ் மக்கள் மேஸ்டிக் பக்கத்துலேயே ஸ்ரீராம்புரம் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது அக்ராவரம் இருக்குங்க. அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அல்சூர் இருக்குங்க. இப்போ இந்த நம்ம தமிழ் மக்கள் வேறு இடம் அதிகமாக இருக்குது, அதிகமாக மக்கள் தொகை கொண்ட ஏரியா இருக்குங்க. ஆனால் நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாருமே கன்னடம், தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி இது எல்லாரும் படிக்கிறாங்க. இது சாதாரண ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். இந்த ஹிந்தினா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, வரலாறு, புவியியல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹிந்திலேயே கற்றுக் கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. அது ஒரு பாடத்திட்டம். அதாவது இப்போ அறிவியல் எப்படி இருக்குதோ, இது எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அது செப்பரேட்டாக ஒரு பாடங்க. அது அதுக்கு உண்டான அதாவது இலக்கணமோ அதுக்கு உண்டான மொழியும் 2 சப்ஜெக்ட். அதாவது இப்போ இங்கிலீஷ் இருக்குல்ல, கிராமர் ஒன்று, இவங்க அந்த கல்வி இருக்குல்ல, அது 2 பிரிச்சு பேசுகிற மாதிரி அது ஒரு பாடப்பகுதியை வச்சுருப்பாங்க. அவங்க அது கற்றுக்குறாங்க. அதனால் அங்கே கன்னடம் அழிஞ்சு போச்சுங்க. நான் கேட்குறேன், நாங்கள் 7-8 வருஷம் இருந்தேங்க, எந்த கன்னடமும் அழியல, ஹிந்தியும் வாயில, இங்கிலீஷும் வாயில. அவன் மொழி கற்றுக்கிறான், நல்லாக்குறான். அதாவது ஒரு இது இருக்குது என்னன்னா, ஒரு மொழி கற்றுக்கிற ஒரு மனுஷனுக்கு சமம். அப்போது கர்நாடகாலையோ ஆந்திராவில் என்ன பண்ணுறான், அவன் 4 மொழி கற்றுக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் எத்தனை மணிக்கு சமம், 4 மனிதனுக்கு சமம். ஆனால் இந்த ஊரில் மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவங்க பழக்கத்துக்காக இருவழி மொழி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான புத்தியை வச்சு பரப்பிங்கிறாங்க. இது எத்தனை வருஷமா, 70 வருஷமா, 65 வருஷமா இதே சொல்லி நம்மளே ஏமாத்திங்கிறான். ஆனால் அவங்க குழந்தை குட்டி பேரம்பேத்தி எல்லாம் இங்கிலீஷ் படிப்பான், பிரெஞ்சு படிப்பான், ஹிந்தி பேசுவான். ஏன்னா இவங்க ஊரை ஏமாத்துக்கு போனோம்ல. ஆனால் நம்ம படிச்சுட்டா அவங்களை பற்றி நம்ம ஒரு அமைச்சராகி நம்ம போய் கேள்வி கேட்கலாம் அங்கெல்லாம் இல்லை. அதனால நம்மளை மட்டம் தட்டியே இவங்களுக்கு பழக்காகி போச்சு. இது இந்த முட்டாள் மக்கள் அவன் பின்னாடியே ஓடி சாவுறானுங்க. இந்த அடிமைங்க அது முன்னாடியே ஓடுதுங்க. அவன் என்ன சொல்றான், அதாவது நம்மளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னன்னா, இந்த மறக்கிற வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, உங்களுக்கு கோபம் வந்தா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா இருக்கிற உண்மை தானே சொல்றேன். மறக்கிற வியாதி என்ன தெரியுமா, எவன் எது செஞ்சாலும் அதை மறந்துடுவான். நல்லா கேட்டுங்க, கொலையோ கொள்ளையோ ஊழலோ எதனா பண்ணிட்டுமே 4 நாள் பேசுவான், 5ஆம் நாள் நம்மளாம் என்னப்பா பண்றது, அவங்களாம் பெரிய இடம் பாடுவான். ஆனால் அவன் வரலாறு பற்றி பார்த்துன்னு வச்சுக்கோ, சோத்துக்கே வழியில தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம மக்கள் என்ன சொல்லுவான், அவங்கள போய் நம்ம என்னப்பா பண்றதுன்னா பண்ணலாமே, அது சட்டத்தில் இடங்குது. 10,000 பேர் கையெழுத்து போட்டு கூட ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண முடியும். யார் வருவான், எவனும் வரமாட்டான். எல்லாம் அவங்க முன்னாடி தான் சுற்றிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எப்படி வரும்? அதனால நம்மளுக்கு மறக்கிற வியாதியே, அந்த வியாதி சரியானா எல்லாம் சரியாயிடும் இல்லைங்களா. நீங்கள் ஒன்றும் இல்லை, கூட கர்நாடகா போங்க, நம்ம ஊர்லேருந்து 225 கிலோமீட்டரு. அங்கே தமிழுக்கு இது, ஹிந்திக்கு இது, கன்னடாக்கு இது, இங்கிலீஷ்க்கு இது, 4 மொழியும் கற்றுக்கிறான், நல்லா தான்ங்கிறான். இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்களா, நம்ம ஊரில் தான் உங்களுக்கு ஆரம்ப பள்ளி இதெல்லாம் இல்லை, காலையில் 9 ஆரம்பிச்சோன்னா 4:10 வரைக்கும் பசங்களை 8 பீரியட் எடுத்து சாவடிக்கிறானுங்க. ஆனால் கர்நாடகத்துலாம் அப்படி கிடையாது. யூகேஜி, ஃப்ரீ கேஜி, யூகேஜி, எல்கேஜிலேருந்து 6வது வரைக்கும் 7:30 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் 7:30 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. 11:30 மணிக்கு அவங்களுக்கு கிளாஸ் க்ளோஸ், எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறான். ஃப்ரீ கேஜிலேருந்து 6வது வகுப்பு வரைக்கும் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவான். 11:30 மணிக்கு மேலே 7ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் 11:30க்கு ஆரம்பிச்சு 3:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறான். இதுதான் அவங்களுடைய டைமிங். இது காலகாலமாக வந்துடுறான். இதனால என்ன நன்மைன்னா, பசங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குது. 1. 2வது, வறுமையில் இருந்தால் அவங்களுக்கு சிறு தொழில் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, காலங்காலமாக இந்த ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போகிற மாதிரி பசங்களுக்கு காலையில் போனால் சாயங்காலம் வர வரைக்கும் பசங்களை படிக்க வைக்கிறாங்க. ஏன் அங்கே இருக்கிறவங்க படிக்கலையா? அங்கெல்லாம் முட்டாளாக இருக்கிற நான் கேட்குறேன். எங்கே கர்நாடகா இருக்கிற முட்டாளாக இருக்கிறேன். டைமிங் பார்த்தீங்களா, 7:30 to 11:30, 11 to 3:30. நான் நம்பூர் வகுப்பு எப்படி சொல்லு 9 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் சாவடிக்கிறாங்க. அவங்க எங்க
ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போகிற மாதிரி காலையில் 6 மணிக்கு போய் 6 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க பார்த்தீங்களா செக்யூரிட்டிங்க, அந்த மாதிரி கணக்காயிடுச்சு நம்ம ஊர் பள்ளி. முதல்ல இந்த பாடத்திட்டத்தை மாற்றுங்க, மற்ற கதை அப்புறம் பேசிக்கலாம். நான் கேட்குறேன், ஏன்னா அங்கே வெயில் கம்மி அந்த ஊரில் கொஞ்சம் கம்மி. ஆனால் அங்கே அந்த ரூல்ஸ் போட்டு காலங்காலமாக தான் பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம ஊரில் தான் தெரியுமா உங்களுக்கு, மண்டை புழக்கமே ஜனவரி முடிஞ்சாவே. ஆனால் நம்மளால என்ன பண்ணுறான், ஒரு 2 நாள் 4 நாள் லீவ் விட்டுருவான். மற்றபடி எல்லாமே வந்து அதே செக்யூரிட்டி வேலைக்கு போகிற மாதிரி தான். காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பித்தானா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஸ்கூல் இருக்கும். அவன் வந்து வீட்டில் என்ன பண்ண எவ்வளோ படிக்க போகிறான், அவன் அங்கேருந்து வந்து ஒரு 1/2 மணி நேரம் விளையாடினாவே முடிஞ்சு போயிடுச்சு, டைமிங் முடிஞ்சிச்சு, அவன் தூங்க வேண்டியதான், காலையில் இருந்து ஓடணும். இதுதான் நிலைமை. முதல்ல இதான் மாற்றுங்க. அதை விட்டுட்டு 2 வழி கல்வி 3 வழி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு உலக ஏமாற்றி எதுக்கு சுற்றிங்கிறீங்க? போய் பக்கத்து தானே இது மாநிலம், நாங்கள் தூரம் கூட இல்லையா, எங்கே ஆந்திரா வேறு 50 கிலோமீட்டருங்க நம்ம ஊர்லேருந்து சித்தூர். போயிட்டு இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க வந்து அங்கே எப்படி என்ன மொழி கல்வி எப்படி பாடம் திட்டங்குது, பசங்க எப்படி படிக்கிறாங்க போய் பார்த்துன்னு வர சொல்லுங்க. வாயிலே எதுக்கு வடை சுட்டு உட்காந்துக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். என்ன 5000 கிலோமீட்டர் இருக்குது கர்நாடகாவும் ஆந்திராவும். சரி, அதே போல் கேரளாவில் எடுத்துங்க, கம்பல்சரி எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும். ஏன்னா அவன் எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கிறான். அதுக்காக மலையாளம் என்ன செத்து போச்சு, எல்லாம் அடக்கம் பண்ணிட்டாங்களா அந்த மொழியை? ஒன்றும் கிடையாது. இங்கே தானே இருக்க சொல்லுங்க, தமிழ் வளர்க்குறேன் என்னத்த வெங்காயத்தை வளர்க்குறாங்க, எப்படா செதுச்சு நீங்கள் அது வளர்க்கறதுக்கு? அது 15,000 20,000 வருஷமே அது செழிப்பா இந்த மொழிடா. அது நீங்க நேரத்தை வளர்க்குறீங்கடா. நீங்க உங்க வயிறு தான் வளர்க்குறேன்னு சொல்ல, உங்க வயிறு வளர்க்கறதுக்கு வந்து மொழி மேலே எதுக்கு பயிர் போறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு குழப்பம் உங்களுக்கு. இங்கே இருக்கிற அதான் சொல்றேன்னா, மற்ற எங்கன்னா சாகட்டும் எப்படின்னா நல்லா இருக்கட்டும், அதை பற்றி இவங்களுக்கெல்லாம் கவலை கிடையாது. அவங்க குடும்பம் எல்லாம் கற்றுக்கணும், ஊரை ஏமாற்றணும். அதுக்கு தான் இவங்க படிக்க வைக்குது, ஸ்கூல் நடத்துவானுங்க. கேட்டால் என்ன சொல்லுங்க, நாங்கள் தமிழ் மொழியை காப்பாற்றுறேங்க. என்னத்த வெங்காயத்தை காப்பாற்றுறீங்க? நீங்கள்லாம் ஒரு வெங்காயத்தையும் காப்பாற்றுறது கிடையாது, ஊரை ஏமாத்துறேன்னு சொல்லுங்க. எல்லா கட்சிக்காரங்க ஊரை ஏமாத்துன்னு சுற்றிங்க தவிர நீங்கள்லாம் மொழியெல்லாம் எவனையுமே காப்பாற்றுறது கிடையாது. மொழி காப்பாற்றினோம்லாம் வந்து பட்டினியாக தான் செத்துக்கிறான். இதான் வரலாறு. மொழி காப்பாற்றினோம் பார்த்தீங்களா சொல்கிறாங்க பாரு, அவங்க வந்து பட்டினியாக செத்துக்கிறான். இது வரலாறு. ஆனால் மொழி வளர்க்குறேன்னு சொல்லிட்டுக்கிறாங்களா, அவங்க எங்கே பட்டினியாக சேர்த்தாங்க? அவங்க தான் 500 தலைமுறை சேர அளவுக்கு படத்தை சேர்த்து வச்சுக்கிறாங்களா? இதுதான் உண்மை. நம்ம மக்களுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாதுங்க. எதை பேசிட்டாலும் குவார்டர் பிரியாணியும் குவார்டர் சரக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்க, அவங்க தான் யார் வேணா ஓட்டு போடுவாங்க. இது வந்து நம்ம ஊர் வியாதி. அப்படி இது வந்து இந்த வியாதியெல்லாம் நம்மளாம் சரி பண்ண முடியாதுங்க, அவங்களால சரி பண்ணிக்கணும். இதுதான் என்னுடைய ஆதங்கம். நான் போட்டேங்க, கேட்டா கேளுங்க, கேட்டா காட்டி கேட்காட்டி போகிறது அது உங்கள் இஷ்டம். நன்றி, வணக்கங்க.